Hi friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய வாட்டர்மெலன் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு பெரிய வாட்டர்மெலன்ல பாதியை கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வாட்டர்மெலனா தான் நீங்க ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலனை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. உங்களோட வாட்டர்மெலன் ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இல்லை குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வாட்டர்மெலனை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வாட்டர்மெலனை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. வாட்டர்மெலனோட நேச்சுரல் கலரே நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம இந்த வாட்டர்மெலன் ஃபில்லிங்கை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ அதை ஒரு டம்ளர் மேலே சாய்ச்சி வச்சு இந்த ஃபில்லிங்கை உள்ளே சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாட்டர்மெலன் ஃபில்லிங் நல்லா செட் ஆகிடும். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் பால் சேர்த்துக்கங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேஸ் ஆன் பண்ணாதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சர்க்கரை எல்லாம் கொஞ்சம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். கை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகும். பாருங்க, நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2லேருந்து ஒரு 3 சொட்டு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி சர்விங் கிளாஸில் வாட்டர்மெலன் ஃபில்லிங் ஃப்ரீசரில் வச்சுருப்போம் இல்லைங்களா? இப்போ அது கூடவே இதை நம்ம சேர்த்துக்கலாம். சூடாக சேர்க்காதீங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாட்டர்மெலன் புட்டிங் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒருவேளை ஃப்ரீஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு 1 or 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். குட்டீஸுங்களுக்கு இந்த டெசர்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.